Good afternoon to all. Okay, நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ட் ஜெனெடிக் ரிசோர்சஸ். ஒரு பிளான்ட்டோட ஜெனெடிக் ரிசோர்சஸை எப்படி கன்சர்வ் பண்ணணும் அப்படின்றது பத்தி தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். எஸ் இதுல ரெண்டு மெத்தட் இருக்கும். ஒன்னு வந்து germplasm கன்சர்வேஷன், இன்னொன்னு cryo preservation இருக்கும். ஓகே, germplasm cryo preservation பத்தி நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துக்கலாம். ஓகே, இந்த கிளாஸ்ல germplasm கன்சர்வேஷன் பத்தி பார்க்கலாம். எஸ் இதோட டெஃபினிஷன் என்ன அப்படினா to conserve living genetic resources. ஒரு ஜெனெடிக் ரிசோர்சஸை லிவிங் கண்டிஷன்ல கன்சர்வ் பண்றது தான் இந்த germplasm கன்சர்வேஷனா இருக்கும். ஓகே, இந்த ஜெனெடிக் ரிசோர்ஸ் லிவிங் ஜெனெடிக் ரிசோர்ஸ் என்னது லிவிங் கண்டிஷன்ல இருக்கிற எனி பிளான்ட் பாடியா இருக்கலாம், இட் மே பி pollen grains இருக்கலாம், ஆர் சீட்ஸா இருக்கலாம், ஆர் லிவிங் டிஷ்யூஸா இருக்கலாம், ஆர் டிஎன்ஏவா இருக்கலாம், ஆர் ஜீன்ஸா இருக்கலாம். ஒரு ஆர்கானிசத்தோடைய ஜீனையோ டிஎன்ஏவையோ டிஷ்யூவையோ pollen grains-ஐயோ இல்ல சீட்ஸையோ ஸ்டோர் பண்ணிட்டு வைக்கிறது தான் இந்த germplasm கன்சர்வேஷனா இருக்கும். ஏன்னா இதோட டெஃபினிஷனே டு கன்சர்வ் லிவிங் ஜெனெடிக் ரிசோர்சஸ். லிவிங் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஜெனெடிக் மெட்டீரியல்ல ஜெனெடிக் ரிசோர்சஸை கன்சர்வ் பண்றது தான் germplasm கன்சர்வேஷனா இருக்கும். எஸ் pollen grain, சீடு, லிவிங் டிஷ்யூ நமக்கு பாரன்கைமா கொரன்கைமா ரெண்டு தான் டிரா பண்ணிருக்காங்க இல்லையா, ஸ்க்ளீரன்கைமா டிரா பண்ணல. ஏன்னா ஸ்க்ளீரன்கைமா டெட் டிஷ்யூவா இருக்கும். லிவிங் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டோடைய ஏதோ ஒரு மெட்டீரியலை எடுத்து நம்ம கன்சர்வ் பண்றது, ப்ரிசர்வ் பண்றது, ப்ரொடெக்ட் பண்றது தான் germplasm கன்சர்வேஷனா இருக்கும். ஓகே, நம்மளோட ஜெனெடிக் ரிசோர்சஸா எந்த மெட்டீரியல் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட கலெக்ஷனை pollen பேங்க், சீட் பேங்க், டிஎன்ஏ பேங்க் ஆர் ஜீன் பேங்க் இப்படி நேம் பண்ணுவாங்க. அதாவது நம்ம இந்த ஜெனெடிக் ரிசோர்ஸை செலக்ட் பண்றது pollen grains-ஆ இருக்கு அப்படின்னா அது pollen banks-ஆ இருக்கும். நம்ம ஜீன்ஸை கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கணும் ஜீன் பேங்க்ஸ், டிஎன்ஏவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் டிஎன்ஏ பேங்க், சீட்ஸை கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கோம் அப்படின்னா அது சீட் பேங்காக இருக்கும். எஸ் கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ட் ஜெனெடிக் ரிசோர்சஸ் வரும்போது இது வந்து cryo preservation மெத்தடில் கன்சர்வ் பண்ணலாம், germplasm கன்சர்வேஷன் மெத்தடில் கன்சர்வ் பண்ணலாம். germplasm கன்சர்வேஷன் இது கன்சர்வேஷன் ஆஃப் லிவிங் ஜெனெடிக் ரிசோர்சஸ். லிவிங் ஜெனெடிக் ரிசோர்சஸ் வரும்போது ஒரு பிளான்ட்டோடைய ஒரு செல்லையோ டிஷ்யூவையோ டிஎன்ஏவையோ ஜீனையோ pollen grain-ஐயோ ஆர் சீடையோ எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நம்ம எதை ஸ்டோர் பண்ணுறோமோ அதோட பேங்க் சேர்த்து வச்சோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட ஸ்டோரேஜ் நேம். போலன்ஸை கன்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா pollen banks, சீட்ஸை கன்சர்வ் பண்ணா சீட் பேங்க், டிஎன்ஏவை கன்சர்வ் பண்ணா டிஎன்ஏ பேங்க்ஸ், ஜீன்ஸை கன்சர்வ் பண்ணா ஜீன் பேங்க். இந்த டிஎன்ஏ பேங்க் அண்ட் ஜீன் பேங்க் என்ன பர்பஸ்க்காக இருக்கும் அப்படின்னா டு கன்சர்வ் எலைட் ப்ரீடிங் லைன்ஸ். எலைட் இந்த டேர்ம் நம்ம இன்ட்ரோலே பார்த்துருக்கோம் 5th சாப்டரோட இன்ட்ரோடக்ஷன்ல. எலைட் என்னது சுப்பீரியர் குவாலிட்டி, சுப்பீரியர் எபிலிட்டி இருக்கிற ஒரு வெரைட்டியை கன்சர்வ் பண்ணுறது தான், கன்சர்வ் பண்ணுறதுக்காக இருக்கிறது தான் இந்த டிஎன்ஏ பேங்க் அண்ட் ஜீன் பேங்க். இன் அதர் வேர்ட்ஸ் ஒரு எந்த ஆர்கானிசம் ஒரு கம்யூனிட்டியில், ஒரு சொசைட்டியில், ஒரு பாப்புலேஷனில் இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் சுப்பீரியர் கேரக்டர்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் அந்த ஜெனரேஷன் அந்த சுப்பீரியர் கேரக்டர் எபிலிட்டி அதுலேருந்து ஃபார்ம் ஆகிற எல்லா ஆஃப்ஸ்பிரிங்ஸ்க்கும் வருமா அப்படின்னா அது கொஸ்டின் மார்க். மேபி இன்ஹெரிட் ஆகலாம் இல்லை இன்ஹெரிட் ஆகாமல் கூட போயிடலாம். அப்போ இந்த சுப்பீரியாரிட்டியை நம்ம கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னா இதோட pollen grain-ஐயோ செல்லையோ டிஷ்யூவையோ டிஎன்ஏவையோ இல்லை ஜீனையோ எடுத்து நம்ம கன்சர்வ் பண்ணிக்கணும். எஸ் அதுக்காக தான் இருக்கிறது தான் இந்த germplasm கன்சர்வேஷன் ஆகும். இந்த germplasm கன்சர்வேஷன் என்னென்ன பர்பஸ்க்காக இருக்கும் அப்படின்னா இந்த germplasm கன்சர்வேஷன் மெத்தடில் நம்ம லிவிங் ஜெனெடிக் ரிசோர்சஸை கன்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா. இந்த லிவிங் ஜெனெடிக் ரிசோர்சஸை யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், என்னென்ன எதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும், என்ன பர்பஸ்க்காக நம்ம இந்த germplasm கன்சர்வேஷன் ப்ராசஸை பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பிளான்ட் ப்ரீடிங்காக இருக்கும். எஸ் பிளான்ட் ப்ரீடிங் உனக்கு தெரியும் இல்லையா, ஒரு ஆர்கானிசம் இல்லை ஒரு பிளான்ட் ஒரு இண்டிவிஜுவலுடைய கேரக்டர்ஸில் ட்ரெயிட்ஸில் சேஞ்சஸை லீட் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் பிளான்ட் ப்ரீடிங் ப்ராசஸாக இருக்கும். எதுக்காக ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசம்ல இல்லை ஒரு ஸ்பீஷீஸில் அதோடைய கேரக்டர்ஸையோ இல்லை ட்ரெயிட்ஸ்லையோ சேஞ்சஸை லீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கோ இல்லை அனிமல்ஸ்க்கோ யூஸ் ஆகக்கூடிய ஒரு பிளான்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய நியூட்ரிஷன் குவாலிட்டியை குவான்டிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம அந்த பிளான்டோட கேரக்டர்ஸில் சேஞ்சஸை லீட் பண்ணுவோம். அதுதான் பிளான்ட் ப்ரீடிங். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட் ஒரு பேடி பிளான்ட் இருக்கு வச்சுக்கோ. அந்த பேடி பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற ரைஸ் கிரைன்ஸோடைய நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதோடைய டில்லர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அந்த பேனிக்களோட பிரான்ச்சஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, அரஸ் அந்த பிளான்டோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபோர் அனிமல்ஸ்க்கு அது யூஸ் ஆகும். அந்த கிரைன்ஸோட நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஹியூமன் பீயிங்ஸ் நமக்கு யூஸ்
பிளான்ட் ப்ரீடிங் அப்படி சொல்லுவாங்க. இந்த பிளான்ட் ப்ரீடிங்க்கு தேவையான மெட்டீரியலை நம்ம ஜோம்பிளாசம் கன்சர்வேஷன் மெத்தட்ல ஸ்டோர் பண்ணியிருக்கிற அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி பிளான்ட் ப்ரீடிங் ப்ராசஸை பண்ணலாம். செகண்ட் ஒன் ப்ரிசர்வேஷன் இன் லைவ் கண்டிஷன். நம்ம டெஃபினிஷன் என்ன சொல்லியிருந்தாங்க, கன்சர்வேஷன் ஆஃப் லிவிங் ஜெனட்டிக் ரிசோர்சஸ். அதாவது ஜெனட்டிக் ரிசோர்ஸை வயபிள் கண்டிஷனில் லைவ் கண்டிஷனில் ப்ரிசர்வ் பண்ணுறது தான் ஜோம்பிளாசம் கன்சர்வேஷன். இந்த மெத்தடில் நம்ம கன்சர்வ் பண்ணிக்கிற மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி நம்ம ரிசர்ச் ஒர்க் கண்டக்ட் பண்ண முடியும். எஸ், நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜோம்பிளாசம் கன்சர்வேஷனுக்குள்ளே போய் பார்த்தோம்னா எக்கச்சக்கமான ஸ்பீஷியஸோடைய ஜீனோம் அங்கே இருக்கும். அதாவது இப்போ இந்த கண்டிஷனில், இந்த என்வரான்மெண்டல் கண்டிஷனில், கிளைமேட்டிக் கண்டிஷனில் வயபிளாக இருக்க முடியாத ஜீனோம் கூட இருக்கும், இல்லை எக்ஸ்டிங்க்டான ஆர்கானிசமோட ஜீனோம் கூட இருக்கும். அப்படி ஒரு ஆர்கானிசம் பற்றி நம்ம கேள்விப்படுறேன், ஆனால் அந்த ஆர்கானிசம் இப்போ இல்லை, ஆனால் அந்த ஆர்கானிசம் இப்போ ஒரே ஒரு பிளான்ட் இருந்தால் கூட நான் அதை வச்சு பெருசாக சாதிச்சிடுவேன் அப்படின்னா ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி நீட்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு டூலாக இந்த ஜோம்பிளாசம் கன்சர்வேஷன் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஜோம்பிளாசம் கன்சர்வேஷனில் ஸ்டோர் பண்ணிக்கிற ஜெனட்டிக் ரிசோர்ஸ் வயபிள் கண்டிஷனில் இருக்கும், லிவிங் கண்டிஷனில் இருக்கும். அதான் செகண்ட் சொல்லியிருந்தாங்க ப்ரிசர்வேஷன் இன் லைவ் கண்டிஷன். இந்த லைவ் கண்டிஷனில், லிவிங் கண்டிஷனில் ப்ரிசர்வ் பண்ணிக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி நம்ம ரிசர்ச் கண்டக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போலன் கிரெயின், லிவிங் கண்டிஷனில் இருக்கிற ஒரு போலன் கிரெயின் கன்சர்வ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா நான் அந்த போலன் கிரெயினை யூஸ் பண்ணி ஒரு பிளான்ட் மேலே, ஒரு ஃப்ளாரில் இருக்கிற ஸ்டிக்மா மேலே டஸ்ட் பண்ணி அது ரெண்டுத்துக்கும் இடையில கிராஸ் பாலினேஷன் லீட் பண்ணி ஒரு நியூ ஹைபிரிட்ஸை ஃபார்ம் பண்ண வைக்கலாம். என்னோட ரிசர்ச் ஒர்க்குக்கு தேவையான மெட்டீரியல்ஸை ப்ரொவைட் பண்ணுறது இந்த ஜோம்பிளாசம் கன்சர்வேஷனாக இருக்கும். கேனாஸ்லஸ் நம்ம டெஃபினிஷன்லேயே பார்த்தோம் இல்லையா, டு கன்சர்வ் லிவிங் ஜெனட்டிக் ரிசோர்சஸ். ஒரு ஜெனட்டிக் ரிசோர்ஸஸோடைய ஜெனட்டிக் ரிசோர்ஸை லிவிங் கண்டிஷனில் கன்சர்வ் பண்ணுறது தான் ஜோம்பிளாசம் கன்சர்வேஷன் இல்லையா. அதுதான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க, லிவிங் கண்டிஷனில், வயபிள் கண்டிஷனில், ஃபர்டைல் கண்டிஷனில் ஒரு ஜெனட்டிக் ரிசோர்ஸஸை கன்சர்வ் பண்ணுறது தான் இந்த ஜோம்பிளாசம் கன்சர்வேஷனாக இருக்கும். எதுக்காக வயபிள் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணணும், எதுக்காக ஃபர்டைல் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நான் ஃபர்தராக அதுலேருந்து ரிசர்ச் கண்டக்ட் பண்ண போகிறேன். என்னோட ரிசர்ச் ஒர்க்கு நான் ஜோம்பிளாசம் கன்சர்வேஷன்லேருந்து மெட்டீரியல்ஸை நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அந்த மெட்டீரியல் வயபிளாக இருக்கும். டெட்டாக இருக்குது அப்படின்னா அது எந்த யூஸும் கிடையாது இல்லையா. வயபிளாக இருக்கணும், அப்போ தான் அதில் ப்ரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷனோ இல்லை ஜீனை இன்கார்பரேட் பண்ணுறதுக்கோ அந்த ஜீனுடைய கேரக்டர்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆகிறதோ நம்ம பார்க்க முடியும். அதில் நம்மளோட ரிசர்ச் ஒர்க் ஃபுல்ஃபில் ஆகும், சக்ஸஸ் ஆகும். அது டை ஆகாமல் இருக்கணும். வயபிள் நம்ம மெயின்டைன் பண்ணுற, கன்சர்வ் பண்ணுற, ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஜெனட்டிக் ரிசோர்ஸ் வயபிலிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஆஸ் வெல் அஸ் அதோடைய ஃபர்டிலிட்டி. நான் போலன் கிரெயின்ஸ் கன்சர்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த போலன் கிரெயினை எடுத்து ஸ்டிக்மா மேலே டஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே பாலினேஷன் நடக்கணும். விச் மீன்ஸ் அந்த போலன் கிரெயின் ஃபர்டைலாக இருக்கணும். அப்போ தான் என்னோட ரிசர்ச் ஒர்க் ஃபுல்ஃபில் ஆக முடியும் இல்லையா. அதாவது ஜோம்பிளாசம் கன்சர்வேஷனில் கன்சர்வ் பண்ணிக்கிற மெட்டீரியல் வயபிளா ஆஸ் வெல் அஸ் அதோட ஃபர்டிலிட்டி ரெண்டுத்தையுமே மெயின்டைன் பண்ணும். எதுக்காக இதோட வயபிலிட்டி அண்ட் ஃபர்டிலிட்டி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்தர் ரிசர்ச் ஒர்க்காக மெயின்டைன் பண்ணும். ஃபர்தர் ரிசர்ச் ஒர்க்ன்றது இட் மே பி ஹைபிரிடைசேஷனாக இருக்கலாம், அரஸ் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கலாம். ஹைபிரிடைசேஷன்ன்றது ஜெனட்டிக்கலி டிசிமிலர், ஜெனட்டிக்கலி டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்க்கு இடையில கிராஸ் ப்ரீடிங் பண்ணி ஒரு நியூ ஹைபிரிட்ஸை ஃபார்ம் பண்ண வைக்கிறது தான் ஹைபிரிடைசேஷன். உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஹைபிரிடைசேஷன் அப்படின்னாவே ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆர்கானிசத்தை கிராஸ் பண்ணி ஒரு ஹைபிரிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஹைபிரிடைசேஷன் அப்படின்னாவே ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹைபிரிட், இந்த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹைபிரிட் தான் ஹைபிரிடைசேஷன். இங்கே பேரண்டாக யார் இருப்பாங்க அப்படின்னா ஜெனட்டிக்கலி டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம், டிசிமிலர் ஆர்கானிசம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பொமேட்டோ, பொமேட்டோன்றது என்ன அப்படின்னா பொட்டேட்டோ பிளஸ் டொமேட்டோ ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி கிடைச்ச ஹைபிரிட் தான் பொமேட்டோ. பொட்டேட்டோ அண்ட் டொமேட்டோன்றது பேரண்ட்ஸாக இருக்கும். பொட்டேட்டோவில் ஒரு மாதிரி ஜெனட்டிக் கேரக்டர்ஸ் இருக்கும், டொமேட்டோவில் வேறு மாதிரி ஜெனட்டிக் கேரக்டர்ஸ் இருக்கும். இது ரெண்டுத்தையும் பேரண்டாக செலக்ட் பண்ணி கிராஸ் பண்ணும்போது ரெண்டுத்தோட கேரக்டர்ஸும் சேர்ந்து நமக்கு இந்த ஹைபிரிட்ல ஆஃப்ஸ்பிரிங்ல கிடைக்கும். அதனால தான் பொட்டேட்டோலேருந்து பூவையும் டொமேட்டோலேருந்து மேட்டோவையும் எடுத்து பொமேட்டோ நேம் பண்ணியிருப்பாங்க. இந்த பொமேட்டோவை நம்ம எப்படி டெவலப் பண்ண முடியும், க்ரோ பண்ண முடியும், கல்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னா டெஃபினட்டாக இன்விட்ரோ கல்ச்சர் மூலமாக, பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக அதை கல்டிவேட் பண்ணும். பிளான்ட் நேச்சர் டெவலப் ஆனதுக்கப்புறம் அதை ஹார்னிங் சேம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அங்கேருந்து இன்வைவோ கண்டிஷனுக்கு ஃபீல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பிளான்ட்லேஸ் பிளான்ட்டாக டெவலப் ஆகும். அப்படி டெவலப் ஆகிற பிளான்ட்டில்
இருக்கக்கூடிய பொட்டேட்டோ டியூபர்ஸ் நமக்கு சாயில் கடியில் ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன் இல்லையா, ரூட்லேருந்து டெவலப் பண்ணாலும் அது ஸ்டெம் மாடிஃபிகேஷனாக இருக்கும். ஓகே, அந்த பொட்டேட்டோ டியூபர்ஸ் அது நமக்கு அண்டர் கிரவுண்ட் பொசிஷன்லேருந்தும் ஏரியல் பொசிஷன்லேருந்து ஸ்டெம்மில் இருந்து பிரான்ச்சஸ்லேருந்து நமக்கு டொமேட்டோ ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். டொமேட்டோ ஏரியல் கண்டிஷன்லையும் அண்டர் கிரவுண்ட் கண்டிஷனில் அண்டர் கிரவுண்ட் பொசிஷனில் பொட்டேட்டோவும் கிடைக்கும் இல்லையா. அதாவது ஒரே பிளான்ட்டில் சைமல்டேனியஸாக ஒரே சீசனில் நமக்கு 2 டிஃப்ரெண்ட் ஈல்டிங் கிடைக்குது இல்லையா. அது நமக்கு பெனிஃபிட்ஸ் தானே. ஏன்னா 2 டிஃப்ரெண்ட் கல்டிவேஷன் பீரியடில் 2 டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் கல்டிவேட் பண்ணாமல் ஒரே ஃபீல்டில் ஒரே சீசனில் ஒரே பிளான்ட்டில் 2 டிஃப்ரெண்ட் ஈல்டிங்ஸ் கிடைக்குது அப்படின்னா அது டிசைரபிள் ஒன்னாக இருக்கும். இப்போ நம்மளோட நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்காக நம்ம ரிசர்ச் கண்டக்ட் பண்ணுவோம். அதில் ஹைபிரிடைசேஷன் இது ஜெனட்டிக்கலி டிஃப்ரெண்ட் ஆர்கானிசமை கிராஸ் ப்ரீட் பண்ணி கிடைக்கிற ஆஃப்ஸ்ப்ரிங் தான் ஹைப்ரிட்ஸாக இருக்கும். டொமேட்டோன்றது ஹைபிரிடைசேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். அதே போல் க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா, ஹியூமன் பீயிங்ஸோட நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஆர்கானிசமோடைய ஜீனோமில் ஜெனட்டிக் மெட்டீரியலில் சேஞ்சஸை லீட் பண்ணுது, ஆல்ட்ரேஷனை இன்டியூஸ் பண்ணுறது தான் க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட். இது நீ 4th சாப்டரில் படிச்சிருக்கேன். வாட் அபவுட் கோல்டன் ரைஸ்? நமக்கு யூஸ்வலாக ரைஸில் கார்போஹைட்ரேட் தான் ரிச்சாக இருக்கும் இல்லையா. ஆனால் கோல்டன் ரைஸில் போத் கார்போஹைட்ரேட் as well as விட்டமின்ஸ் ரெண்டுமே நம்ம அப்டைன் பண்ண முடியும். விட்டமின் டெஃபிஷியன்சினால வரக்கூடிய டெத்தை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக எராடிகேட் பண்ணுறதுக்காக அவங்க கோல்டன் ரைஸ் சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்டில் சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ப்ராஜெக்ட் கண்டக்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்டில் சக்சீட் ஆகிருப்பாங்க. க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஹியூமனோட நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஆர்கானிசத்தோட ஜீனோமில் ஆல்ட்ரேஷனை இன்டியூஸ் பண்ணுறது தான் க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட். நம்ம ரிசர்ச் ஒர்க் க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஹைபிரிடைசேஷனாக இருக்கலாம். ஓகே, எந்த ஒரு ரிசர்ச் ஒர்க்கும் ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னா லிவிங் கண்டிஷன் இருக்கக்கூடிய சோர்ஸ் வேணும் இல்லையா. அந்த லிவிங் கண்டிஷன் இருக்கிற சோர்ஸாக நம்ம ஜோம்பிளாசம் கன்சர்வேஷன்லேருந்து மெட்டீரியல்ஸ் அப்ளைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மெட்டீரியல் அதோடைய வயபிலிட்டியும் ஃபர்டிலிட்டியும் மெயின்டைன் பண்ணணும். அதுதான் இதோட இன்னொரு பர்பஸாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பயாலஜிக்கல் டைவர்சிட்டியை டு மெயின்டைன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. இந்தியா இது ரிச் பயோடைவர்சிட்டி நேஷன் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஓகே, நமக்கு முன்னாடிலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்பீஷஸோட நம்பர், ஸ்பீஷஸ் வெரைட்டிஸ் எல்லாமே சிமிலராக இருக்கா அப்படின்னா டெஃபினட்டாக இல்லை. ஏன் அப்படின்னா வேறு கிளைமேட்டிக் கண்டிஷன் மாறிக்கிட்டே வருது. பொல்யூஷன் ஆல்சோ ஹர்பனைசேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன், டீஃபாரஸ்டேஷன், இப்படி ஹியூமனோடைய பாப்புலேஷன் ஹோமோசெப்பியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்பீஷியஸ் அதோடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், அதோடைய ஏர்னிங்காக, அதோடைய செல்ஃபிஷ்னஸ்க்காக மற்ற எல்லா ஸ்பீஷியஸையும் சொல்ல முடியாது, மேக்ஸிமம் நிறைய ஸ்பீஷியஸை கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டாங்க இல்லையா. அப்படி விச் மீன்ஸ் ஒரு ஆர்கானிசம் நிறைய ஆர்கானிசம் எக்ஸ்டிண்ட் ஆகிட்டே வருது. ஏன்னா பொல்யூஷனை லீட் பண்ணுறோம் நம்ம. அந்த பொல்யூஷன் கிளைமேட்டிக் கண்டிஷனை லீட் பண்ணுது. இந்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு அடாப்ட் ஆக முடியாத நிறைய ஆர்கானிசம் டை ஆகிடுது. அப்போது டேரக்டாவோ இல்லை இன்டெரக்டாவோ ஹியூமன் பீயிங்ஸ் தான் இந்த பயோடைவர்சிட்டி, ரிச் பயோடைவர்சிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வரும். ஓகே, அப்படி குறைஞ்சி போகாமல் ஒரு ஆர்கானிசம் என்டேஞ்சர் ஆகாமல் எக்ஸ்டிண்ட் ஆகாமல் நம்ம கன்சர்வ் பண்ணணும், பயோடைவர்சிட்டியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜெர்ம்பலாசம் கன்சர்வேஷன் யூஸ் ஆகும். ஜெர்ம்பலாசம் கன்சர்வேஷன் மெத்தடில் என்டேஞ்சர் நம்ம அதுக்கு முன்னாடி பிளான்ட் டிஷ் கல்ச்சர் படிக்கும்போது என்டேஞ்சர் கண்டிஷன் இருக்கிற ஒரு பிளான்ட்டோடைய செல்லையோ டிஷ்யூவையோ ஆர்கனையோ எடுத்து நம்ம கல்ச்சர் பண்ணி என்டையர் ஆர்கானிசமாக டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. நம்ம இன்ஸ்டண்ட்டாக டெவலப் பண்ணலாம், அதாச்சும் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு தேவையானப்போ ஃபியூச்சரில் ஹைபிரிடைசேஷன் ப்ராசஸ்க்கோ இல்லை பிளான்ட் ப்ரீடிங் ப்ராசஸ்க்கோ இல்லை க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராசஸ்க்கோ என்னோட ரிசர்ச் ஒர்க்குக்கு நான் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதர்ஸ் இப்படி ஒரு ஆர்கானிசம் இருந்துச்சுன்றதை ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறது, ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு நம்ம காமிக்கணும் இல்லையா. ஏதோ ஒரு பாட்டிலில் வச்சு இல்லை ஒரு ஆர்கானிசம் டை ஆனதுக்கப்புறம் அதோடைய ஹெர்பேரியமை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இதுதான் இந்த பிளான்ட்டு, இதோட நேம் இது, இதோட ஃபேமிலி இது அப்படின்னு ஒரு ஷோகேஸில் வச்சு காமிக்கக்கூடாதுல்ல. அதை நம்ம வயபிள் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம அதை கல்டிவேட் பண்ணி லிவிங் ஆர்கானிசமாக என்டையர் ஆர்கானிசமாக வயபிள் ஆர்கானிசமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா இந்த ஜெனட்டிக் ரிசோர்ஸஸை அதோடைய வயபிலிட்டி குறையாமல் அதோடைய ஃபர்டிலிட்டி குறையாமல் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளால அதில் ஃப்யூச்சரில் அந்த ஆர்கானிசமை அகெயின் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதுதான் சொல்லியிருப்பாங்க. இந்த பயாலஜிக்கல் டைவர்சிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகக்கூடிய ஒரு டூலாக இந்த ஜெர்ம்பலாசம் கன்சர்வேஷன் இருக்கும். அண்ட் லாஸ்ட் ஃபைனலி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் நம்மளுடைய பேசிக்
இல்லையா ஃபுட் செக்யூரிட்டியை ப்ரொவைட் பண்ணுது இந்த ஜெர்mplasm கன்சர்வேஷன். எஸ் ஃபுட் செக்யூரிட்டி நம்ம crop improvement அண்ட் ஹைபிரிடைசேஷன் பிளான்ட் ப்ரீடிங் இது எல்லாமே ஹியூமனோட நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்காக தான் இருக்கு இல்லையா. எஸ் crop improvementல நம்மளோட நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஜீனோம்ல ஜெனடிக் மெட்டீரியலை ஆல்டர் பண்றோம். அந்த ஹைபிரிடைசேஷன் ப்ராசஸ் அப்பயும் நம்மளோட நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்காக சைமல்டேனியஸா ரெண்டு ஜெனடிக்கலி டிஃப்ரெண்ட் ஆர்கானிசத்தை கிராஸ் பண்ணி ஹைபிரிட்ஸை ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா ஹைபிரிட்ன்றது எப்பயுமே பேரண்ட்டை விட சுப்பீரியரா கேரக்டர்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணணுன்ற பர்பஸ்க்காக பண்ணக்கூடிய ஒரு ரிசர்ச் தான் ஹைபிரிடைசேஷன் ப்ராசஸ் ஆகும். இஸ் ஹைபிரிடைசேஷன் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் பிளான்ட் ப்ரீடிங் இதெல்லாமே ஹியூமனோட நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்காக இருக்கும். எஸ் ஹியூமனோட நீட் என்ன பிளான்ட் கிட்ட இருந்து நம்மளோட ஃபுட் தான் ஃபர்ஸ்ட் நீட் இல்லையா. ஃபுட் ஷெல்டர் க்ளோத்திங் டைஸ் மெடிசன் இப்படி எக்கச்சக்கமாக நம்மளோட நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கானிசமாக பிளான்ஸ் இருக்கும். எஸ் பிளான்ட்டை கன்சர்வ் பண்ணுறது பிளான்ட் டைவர்சிட்டியை மெயின்டைன் பண்ணுறது ஹியூமன் பீயிங்ஸ் யாரும் பசியால் இறந்து போகக்கூடாது இல்லையா. ஃபுட் செக்யூரிட்டியை ப்ரொவைட் பண்ணுறது எல்லாத்துக்குமே ஒரு பேசிக் டூலாக எது இருக்கும் அப்படின்னா இந்த ஜெர்mplasm கன்சர்வேஷன் இருக்கும். எஸ் ஜெர்mplasm கன்சர்வேஷன் இருக்குது கன்சர்வேஷன் ஆஃப் லிவிங் ஜெனடிக் ரிசோர்சஸ். ஒரு ஜெனடிக் ரிசோர்ஸை லிவிங் கண்டிஷனில் கன்சர்வ் பண்ணுறது தான் ஜெர்mplasm கன்சர்வேஷன். ஜெனடிக் ரிசோர்சஸ் லிவிங் ஜெனடிக் ரிசோர்சஸ் என்னது இட் மேபி பொருள் கிரைன்ஸாக இருக்கலாம் சீடாக இருக்கலாம் இல்லை டிஷ்யூ பேரண்டைமா கொலுங்கைமா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லிவிங் டிஷ்யூஸாக இருக்கலாம் ஆர் ஜீன்ஸாக இருக்கலாம் ஆர் டிஎன்ஏவாக இருக்கலாம். இது நம்ம கன்சர்வ் பண்ணிக்கிறது பொருள் கிரைன்ஸாக இருக்கலாம் பொருள் பேங்க் ஜீனாக இருக்கலாம் ஜீன் பேங்க் டிஎன்ஏவாக இருக்கலாம் டிஎன்ஏ பேங்க் சீடாக இருக்கலாம் சீட் பேங்காக இருக்கும். என்ன பர்பஸ்க்காக இது பண்ணுவாங்க அப்படின்னா பிளான்ட் ப்ரீடிங்க்கு நம்ம ஜெர்mplasm கன்சர்வேஷனில் கன்சர்வ் பண்ணிக்கிற ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி பிளான்ட் ப்ரீடிங் பண்ணலாம். அந்த பிளான்ட்டோட மெட்டீரியலை அதோட வயபிலிட்டியை லிவிங் கண்டிஷனில் ப்ரிசர்வ் பண்ணலாம். ஃபர்தராக ரிசர்ச் ஒர்க் கண்டக்ட் பண்ணலாம். அந்த மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி ரிசர்ச் ஒர்க் கண்டக்ட் பண்ணலாம். நம்ம கன்சர்வ் பண்ணுற லிவிங் மெட்டீரியலை அதோட வயபிலிட்டி ஆஸ் வெல் அஸ் ஃபர்டிலிட்டி ரெண்டுத்தையும் மெயின்டைன் பண்ணணும். இதுக்காக அப்படின்னா அப்போ தான் ஃபியூச்சரில் ஹைபிரிடைசேஷன் அண்ட் crop improvement இந்த ரெண்டு ரிசர்ச் ஒர்க்கையும் ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும். அண்ட் பயோடைவர்சிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபுட் செக்யூரிட்டியை ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் இந்த ஜெர்mplasm கன்சர்வேஷன் very யூஸ்ஃபுல் ஒன் as well as essential பண்ணா இருக்கும். இஸ் கிளியரா? தேங்க்யூ.